நாம் இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஸ்கீமை தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்பு கரங்கள் திட்டம். இந்த அன்பு கரங்கள் திட்டத்தில் என்னென்ன இருக்குது, யார் யார் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளுக்காக மாதம் 2000 வழங்கும் அன்பு கரங்கள் திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கி வச்சுருக்காங்க. மிகவும் வறிய நிலையில் உள்ள குழந்தைகள், அதாவது பெற்றோர்களை இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கீமை எலிஜிபிள். அவர்களது பள்ளி படிப்பு இடைநிற்றல் இன்றி அவர்கள் கல்வியை தொடர்வதற்கான இந்த மகத்தான திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்கு பெற்றோரை இழந்த குழந்தைகள் மற்றும் கைவிடப்பட்ட 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மாதம் 2000 ரூபாய் பெறலாம். யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம், யார் யார் எலிஜிபிள் அப்படின்றத பார்ப்போம். 2 பெற்றோர்களையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைகள் மற்றும் ஒரு பெற்றோர் இழந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளுக்கு அவர்களின் 18 வயது வரையிலான மாதாந்திர உதவித்தொகை அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் தமிழக அரசால் வழங்கப்படும். பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகள், பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் குழந்தையை கைவிட்டு சென்று இருப்பின் அக்குழந்தைகள், பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் திறமை கொண்டவராக இருத்தல் ஆகியோரும் விண்ணப்பிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மேலும் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் சிறையில் இருந்தால், பெற்றோர் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோய்களுடன் வாழ்ந்து வரும் குழந்தைகள் இதற்கு தகுதியானவங்க. தகுதியுடைய குழந்தைகள் குடும்ப அட்டையின் நகல், அதாவது நம்ம ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், அப்புறம் குழந்தையோட ஆதார் அட்டை நகல், குழந்தையின் வயது சான்று நகல், குழந்தையின் வங்கி கணக்கு புத்தகத்தின் ஆவணங்களுடன் அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்துக்கு இப்போதே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்கள் பகுதியில் நடக்கிற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்குதில்ல, இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்திட்டு இருக்காங்கல்ல, இந்த உங்களுடன் ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு இதுலேயும் நீங்கள் போய் விண்ணப்பிக்கலாம். இதுலேயும் விண்ணப்பிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இ-சேவை மையம் அந்த மாதிரி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இதுதான் இந்த அன்பு கரங்கள் திட்டத்தோட முழு விரிவான விளக்கம். இதை உங்களுக்கு தெரிஞ்ச ஆதரவில்லாத குழந்தைகள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா, இந்த ஆதரவில்லாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க 18 வயசுக்கு மேலே கல்லூரி படிப்பை தொடரும் பொழுதும் கவர்மெண்ட் சில ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களோட திறன் மேம்பாட்டு அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு இந்த ஸ்கீமில் நமக்கு கொடுக்குறதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்றைக்கான தகவல். மேலும் பல தகவலுக்கு தகவல் பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.